ஆக்சுவலாக காமாலை போகணும் அப்படின்னா கீழாநெல்லி தரையிலிருந்து நல்ல ஒரு அரைச்சான் ஒரு சான் அளவுக்கு உயரம் வளர்ந்துருக்கணும். ரொம்ப சின்னோண்டு செடியை விட நல்ல ஒரு சான் அளவுக்கு வளர்ந்த செடியை வேரோடு பிடுங்கி அப்புறம் நல்ல நீரில் கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் வேறு அந்த இலைக்கு கீழே தான் அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால தான் கீழ்காய் நெல்லின்னு பேருது. அதை தான் கீழா நெல்லின்னு சொல்கிறோம். சில செடி பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு மேலே இருக்கும். அந்த இலைக்கு மேலே இருக்கிறதும் பார்க்கறதுக்கு கீழா நெல்லி மாதிரி இருக்கும். அது மேல்காய் நெல்லி, அது கூடாது. ஒரு இலையினுடைய அடிப்பகுதியில் ஒரு சின்ன முத்து மாதிரி கீழா நெல்லி இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த வேரோட நல்லா தண்ணீர் விட்டு அரைச்சி மோரில் கலந்து அதை காலையிலையும் மாலையிலுமா உணவுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் சாப்பிடணும். இந்த கீழா நெல்லி என்ன பண்ணுதுன்னா அந்த வைரஸினுடைய வீரியத்தையும் குறைக்குது, ஈரலையும் தேய்ச்சிட்டு வருது. ஒரே நேரத்தில் 2 செய்கை செய்யும். வேகமாக வைரஸ் பரவிடாமையும் இருக்கும், ஈரலை நல்லா வலுப்படுத்தி அந்த ஈரலினுடைய செய்கைகளை வேகமாக மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கும்